விவசாய பணிகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறை என்ற குரல்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. இதனை எடுத்து கூறுவது போல ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் விவசாய பணிகளுக்கு ஆள் பற்றாக்குறை காரணமாக மேற்கு வங்கத்திலிருந்து வந்துள்ள நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் நாற்று நடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வத்திராயிருப்பை சுற்றியுள்ள கூமாப்பட்டி, காஞ்சாபுரம், தம்பிப்பட்டி, அத்திக்கோயில், கோட்டையூர், மகாராஜபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் மற்றும் தென்னை பிரதான விவசாயமாக உள்ளது. ஆண்டுதோறும் இப்பகுதியில் 2 போகம் விவசாயம் செய்யப்படும். கோடைக்கால அறுவடை நிறைவடைந்த நிலையில் தற்போது பருவமழையை எதிர்பார்த்து நடவு பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் விவசாய பணிகளை செய்ய ஆட்கள் கிடைக்காமல் விவசாயிகள் சிரமப்பட்டு வருகிறார்கள். இதனால் மேற்கு வங்கத்திலிருந்து நூற்றுக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். தற்போது அவர்கள் வத்திராயிருப்பை சுற்றியுள்ள பகுதிகளில் நாற்று நடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உள்ளூர் தொழிலாளர்களை விட இவர்களுக்கான ஊதியம் குறைவு என்பதாலும் வேலை விரைவாக நடப்பதாலும் விவசாயிகள் பெரும்பாலும் வடமாநில தொழிலாளர்களை விரும்புவதாக கல்கத்தாவைச் சேர்ந்த தொழிலாளர்களின் தரகர் ராஜு தெரிவித்துள்ளார். நம்ம ஊர் கல்கத்தாலேருந்து தமிழ்நாடு வத்ராப்பு ஊருக்கு வந்து நம்ம வருஷ நடுவுக்கு வந்துட்டு இருக்குது. நம்ம நட்டு கொடுக்குறேன். இங்கே நெட்டுக்கு நடுவு வந்து நெட்டுக்கு இருக்கும். சாயம் போட மாட்டேன், கொப்பு குழப்பாதுங்க. நான் மருந்து அடிக்கிறது கேப்பு கொடுக்குறேன். அங்கே அதுலேருந்து நடந்து எல்லாம் மருந்து அடிச்சிக்கலாம். மருந்து வந்து ரொம்ப கம்மி அடிக்கணும், செலவு ரொம்ப கம்மி. வருஷ நடுவுக்கு வருஷம் நான் 2 டைம் பண்ணிட்டு கொடுக்குறேன் இங்கே. அது போக நம்ம இந்த நடுவு வந்து ஒரு தடவை நட்டுட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு வருஷத்துக்கு இருக்க ஒரு 4 மாதம் 3 மாதம் கழிச்சு தான் தெரியும் எப்படி மேனி கிடைக்கும். நல்லா மேனி கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் ஆள் கிடைக்காமல் இருந்துச்சு. என்னை விவசாயம் நிறைய சம்சாரி என்னை கூப்பிட்டு நான் நட்டு கொடுக்குறேன். எல்லாம் நல்லபடியாக நட்டு கொடுக்குறேன். ஒரு பிரச்சனை இருக்காது. நல்லா சூப்பராக நட்டு கொடுப்பேன். என் பேர் வந்து ராஜு, கல்கத்தா.